ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சுப கிரகங்கள் எப்போவுமே சுபத்தன்மையிலேயே வேலை செய்கிறது கிடையாது. அதே போல் அசுப கிரகங்கள் அப்படின்னா எப்போவுமே அசுப பலன்களையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பார்க்கப்படும் பொழுதோ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். இல்லைன்னா அது இருக்கக்கூடிய இடத்தினாலேயே இந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் கிரகங்கள் வக்ரமாகிறது. இந்த வக்ர கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவுமே நுணுக்கமாக செயல்படக்கூடியது. இது நார்மலாக கிரக பலன்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கவே முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு போயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுடுவோம், அல்லது நமக்கு தெரியாமலே நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அமையும். ஆனால் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்துட்டு அது போயிடும். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுது அப்படின்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வக்ர கிரகங்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரியாததுனால இந்த வக்ர கிரக அமைப்புகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இது புரியவே புரியாது. போக போக தான் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய திடீர் யோகம் அல்லது திடீர் சோகம் தான் இந்த வக்ர கிரக அமைப்புகள். ஸோ அப்படி இந்த 2026 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. அந்த சனியானவர் இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனிக்கு குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. அது போக மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ரெண்டுக்குமே பொருந்தும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. துலாமை பொறுத்த வரைக்கும் சனியானவர் இப்போ 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. இனி அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதியில் 6ஆம் இடத்துலேயே சஞ்சாரம் செய்வாங்க. ஸ்தான பலத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனியானவர் துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அதனால் இந்த சனி சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல இடங்களில் சனியானது சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளில் எப்போவுமே வேலை செய்யும். பட் அதுவே சாதகமற்ற நிலைகளில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் சனியால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போகவே செய்யும். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதக பாதகம் ரெண்டும் கலந்த நிலைகளில் தான் அவங்க சஞ்சாரம் செய்து வருவாங்க. அதனால தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில காலங்கள் நல்லா சுபீட்சமாக இருக்கும், சில காலங்கள் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு அவங்க எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தென்படுவாங்க. பட் உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சில காலங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகளை பார்க்க அமைப்பு அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே நேரம் சில காலங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி சில சங்கடமான மோசமான காலகட்டம் அப்படிங்கிறதும் அவங்களோட வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது சனியினுடைய அமைப்பு தான். ஸோ இப்போது சனியானவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து செயல்படுறாரு, அது வக்ரகதியில் செயல்படுறாரு அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான அமைப்பு தான். ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கும், குருவனுடைய பார்வையில் இந்த சனியும் 6ஆம் இடமும் இருக்குது. அதனால் சனியினுடைய அமைப்பு இங்கே அவயோகத்தில் செயல்பட்டாலும் கூட இது ஒரு விபரீத யோகம் அப்படிங்கிற அமைப்புகளை தான் செயல்படுத்திக்க முடியும். அதனால் முழுக்க இது நெகட்டிவாக மட்டுமே உங்களுக்கு இருக்காது. கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த ஒரு 5 மாதங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க பார்ப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய பழைய விஷயங்கள் காரியங்கள் கிளறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இங்கே முடிஞ்சதுன்னு நினச்ச விஷயங்கள் அல்லது பாதியிலே விட்டு வச்ச பிரச்சனைகள், சங்கடங்கள், பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா
இந்த காலகட்டங்களில் மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ பழைய பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பிக்கும். பட் கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சங்கடங்கள் ஆரம்பித்து அதன் மூலமாக சாதகமான அமைப்புகளை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. எதுலேயும் அவசரப்பட வேண்டாம். ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதிகப்படியான விரயம் செலவாகக்கூடிய விஷயங்கள், சில அன்எக்ஸ்பெக்டடான வரவு செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக இந்த விஷயங்களில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்படவே செய்யும். அதுவும் குறிப்பாக பழைய விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகளாக பாதியில் நின்றுக்கிட்டு இருக்குது, முடிவில்லாமல் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பவும் நீங்கள் பேசி சரி பண்ணுவதற்கு அல்லது ஸ்டெப் எடுத்து சரி பண்ணுவதற்கான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் அது கொண்டுட்டு வரும். அதே போல் உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை அது ஏற்படுத்தவே செய்யும். குறிப்பாக துலாம் ராசிக்காரங்கள் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு குடைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். கை கெட்டியது வாய்க்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பர்சனலாக துலாம் ராசிக்காரங்க இந்த விஷயங்களில் ஒரு அழுத்தம் தரக்கூடிய நிலைகளை பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஒரு மனசுக்கு பிடிச்சும் பிடிக்காமல் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நிலைகள், மற்றவங்க வேலைகளும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமைகள், இப்படியெல்லாம் சடனாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் மிகுந்த அலைச்சலோடு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. இருக்கிற வேலையை விட்டு புதுசாக ஏதாவது வேலையில் போகலாமா, அல்லது இருக்கிற வேலையிலே இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெரியர் ரிலேட்டடான மாற்றத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. சுருக்கமாக சொல்லணும், ஒரு இடத்துல நிலையாக இருக்க விடாமல் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டே இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்கள கூட சில புதிய விஷயங்களை நம்ம கொண்டுட்டு வரலாமா, இல்லை ஆல்ரெடி இப்படி இருக்குது இதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக மாற்றிக்கலாம், பழசை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அந்த மாதிரியான சமாச்சாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக கிடையாது. எதைக்கும் பழசை விட்டுடக்கூடாது. ஒரு சைடில் அதுவும் இருக்கட்டும், இதையும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வேணால் நீங்கள் அதை கொண்டுட்டு போகலாம். புதுசாக ஒன்று கிடைச்சிருச்சுன்னு பழசை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படிங்கிற மாதிரி தான் மாறி போகும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆல்ரெடி இந்த காசு வன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்குது. ஆனாலும் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் ஃபினான்சியல் ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், இது எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாகவே கையாளுங்க. எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. குடும்ப வாழ்க்கை இது ஓரளவுக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக தொல்லைகள் இருக்காது. குடும்ப சுமைகள், குடும்ப பாரங்கள், குடும்ப பொறுப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் மற்ற விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. தன்னுடைய குடும்ப நிலைகளில் பெருசாக தொந்தரவுகள் இல்லாமல் சமாளிச்சுக்குவாங்க. பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஓகே. பட் குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இங்கே பிடிச்சா அங்கே பிடிக்காது, அங்கே பிடிச்சா இங்கே பிடிக்காது. குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. அதனால் குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்போது இந்த பொருள் ரீதியாக, பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டியதாக இருக்கும். அண்ட் சுப விசேஷங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்து உதவவே செய்யும்னு சொல்லலாம். ஆல்ரெடி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண அமைப்புகள், புத்திர அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த வக்கர காலகட்டங்களிலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் விட்டு போன விஷயங்கள் மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த திருமண அமைப்புகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதை ஆரம்பித்து பாதிலே விட்டுருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யாமலே கூட போயிருக்கலாம். அதெல்லாம் திரும்பவும் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் வரும். அதே போல் திருமண அமைப்புகள் பார்த்துட்டு போயிருப்பாங்க.
அன்னைக்கு சரி வந்திருக்காது, இப்போ மீண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இந்த மாதிரி பழைய விஷயங்கள் மீண்டும் வந்து கைகூடி அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் வேலை செய்யுது. நெகட்டிவ் லெவலில் இருந்தாலும் இந்த குருவுடைய அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இது பெருசாக நெகட்டிவாக செயல்பட போகிறதில்ல. பட் அதுக்காக ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. பட் பழைய விஷயங்கள், முடிந்து போன விஷயங்கள் அப்படிங்கிறதுல சில சங்கடங்கள், பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி அது மீண்டும் சரியாகிறதுக்கு நிறைய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் வேலை செய்யும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருந்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.